ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம பாண்டியன் கடைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போது முத்துவேல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பாண்டியன் வெளியில் கிளம்புறத பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவரும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய படபடப்பு இன்னும் நிற்கவே இல்லை. சாவியை கூட ஒழுங்காக போட முடியல, அப்படியே கீழே வருது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க முத்துவேல். அப்போது இவங்க இன்னும் ஜெயிலுக்கு போய் வந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரலை. இனி என்ன ஆனாலும் சரி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க முத்துவேல். யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா இங்கே கோமதி ஒரு பக்கம் நடந்த விஷயங்களை நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்காங்க. பழனிக்கிட்ட எவ்வளோ அசிங்கப்படுத்தியும், நான் உன்னை எவ்வளோ கேவலமாக அடிச்சியும் வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினதுக்கப்புறமும் இந்த அக்காவுக்கு ஒன்றுனே ஓடி வந்து நீயும் நின்ன பார்த்தியா, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நடந்த ஒரு விஷயத்தினால நான் எல்லாருக்கிட்டேயும் கோவப்பட்டேன். முக்கியமாக என் அண்ணனுக்கு கிட்ட உன்கிட்ட நீங்கள் தான் முதல்ல எனக்காக நின்னீங்க. என் மேலே எவ்வளோ பாசமோ அன்பும் வச்சுருக்கீங்க அப்படின்றத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒன்று போதும், எனக்கு அடித்தாலும் பிடிச்சாலையும் அண்ணன் தங்கச்சி அப்படின்றத நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க பழனிக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் கடைக்கு போனதுக்கு அப்புறமா வர்றவங்க போகிறவங்கெல்லாம் சரவணனோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையே பாண்டியனை கேட்டு எதை அவரை மறக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயங்களவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவருமே வீட்டுக்கு ரொம்ப சோகத்தோடையே வந்துடுறாங்க. கோமதி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்களை சொல்லவும் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. கோமதியுமே இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் இதிலிருந்து வெளியிலே வரல. அப்போது ஆஃபீஸ் போயிட்டு மீனா வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் இன்னும் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரலையா அப்படின்னு. எப்படி மீனா மறக்க முடியும்? எப்படியோ நீ போய் அவள் வீட்டில் பேசுனதுனால உன்னை மட்டுமாச்சு விட்டு வச்சாங்களே, இல்லைன்னா உன்னையும் தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. மொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டு வெளியில் எடுக்க ஆள் இல்லாமல் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லாத, நான் உள்ளே இருந்தா கூட அப்பா இருக்காருல்ல, அப்பா நம்ம எல்லாரையும் எப்படியாச்சும் வெளியில் எடுத்திருப்பாரு. அப்படி இல்லைனாலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே உங்கள் அண்ணனுங்க நின்னாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு நாம் அவங்க குடும்பத்தையும் அம்மாச்சி மாறி வடிவு அவங்க எல்லாரையும் நம்ம எவ்வளோ கோவப்படுத்தி பேசணும், திட்டணும். அப்போ கூட நம்ம பற்றி கொஞ்சம் கூட அவங்க அதாவது எக்கேடாச்சும் கெட்டு போட்டுன்னு நினைக்காம நம்மளை வெளியில் எடுக்க முன் வந்தாங்க பார்த்தீங்களா. முக்கியமாக அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னலாம் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்படியோ நாங்கள் போய் பேசினதுனால உன்னை விட்டுட்டாங்க, குழலி ஊரில் இல்லைன்றதுனால குழலியை விட்டுட்டாங்க அப்படின்னலாம் நடந்ததே தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர கோமதி வேறையே பேச மாட்டேன்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு போகிறாங்க. இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க, இப்போ கூட நீ கூட இருக்க மாட்டியா அப்படின்னு. அப்போது செந்திலுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அத்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, நான் இங்கே இருக்கட்டுமா, நான் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. சரி மீனா, நீ அங்கேயே இரு, நானும் அங்கே தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் மீனா, பிரச்சனை முடியாத வரைக்கும் நாம் அங்கேயே இருக்கலாம். நாம் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கு நானும் கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எங்கேயும் போகல, அவரும் இங்கே தான் வராராம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. சரவணன், ராஜி, கதிர் எல்லாருமே செந்திலும் வந்துடுறாங்க. செந்திலும் சரவணன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு மீனாவும் ராஜியும் சேர்ந்து தான் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமைக்கிறாங்க. சமைச்சதை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு மீனா எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு கொடுக்குறாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கும்போது காலையிலே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா கோர்ட்லேருந்து திரும்பவும் அங்கே சைன் பண்ண வர சொல்லி, அது மட்டும் இல்லாமல் மயில் வீட்டார் நகையை கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காகவும் கேஸில் அங்கே விசாரிக்கணும் அப்படின்னு திரும்பவும் வர சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கேயே போய் விசாரிக்க மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. போன உடனே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து திரும்பவும் அனுப்பி விட்டுருவாங்க. கையெழுத்து போடணும் எல்லாருமே, ஜெயிலுக்கு போன எல்லாருமே கோர்ட்டுக்கு போய் வந்த எல்லாருமே சைன் பண்ணணும். அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. அப்படி சைன் பண்ணும்போது இவங்க கேட்ட நகையையும் அவங்க சப்மிட் பண்ணணும். அதுக்காக வர சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் வந்திருக்கு காலையிலே. இப்போது அப்படி நோட்டீஸ் வந்த உடனே எல்லாருமே அதிர்ச்சியாகி என்ன ஏதுன்னு கேட்கவும் இந்த மாதிரி விஷயத்த மீனா சொல்கிறாங்க. அதை படித்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லவும், சரி போயிட்டு வந்துடலாம் விடுங்க, அதில் என்ன, இந்த கேஸ் முடியணும், எனக்கு அதுதான் முக்கியம், அவளோட நகை நமக்கு எதுவுமே தேவையில்லை, அது எல்லாத்தையும் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. கோமதியை சொல்கிறாங்க.
அதை ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம என்னமோ படத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி நகைக்கு ஆசைப்பட்ட மாதிரி பேராசைப்பட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க நகையும் வேணாம் ஒன்றும் வேணாம், அவளே வேணான்றப்போ அவளோட நகை மட்டும் இங்கே எது இருக்குது எடுத்துக்கோங்க, அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மீதி அவளோட துணி வேற என்ன அவளுடைய பொருள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சரவணனும் அதே ஆத்திரத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி ராஜு ரொம்ப பயப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்லேயே இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படின்னு இங்கே பாருமா அரசி, எனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மயிலோட வீட்டாருங்களும் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பாவும் அங்கே வராங்க ஸ்டேஷனுக்கு. அப்போது இவங்க எல்லாருமே ரெடியாகி கிளம்புறாங்க. மீனாவுமே நானும் வராத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இதில் அவளுடைய நகைலாம் இருக்குது, நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை கொடுங்க அப்படின்னு அதை பயந்துக்கிட்டே அவ்வளோ பதட்டத்தோடு வாங்குறாங்க. சரி இந்த நகை இந்த விஷயம், அதாவது இந்த நகை தங்கன்னு தெரியாமல் கவரிங்கன்னு தெரியாமல் இப்படியே தங்கத்தோடையே இந்த நகை அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடட்டும், இதை வச்சு இதால் ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. அப்படியே அதை வாங்கிக்கிட்டு பயத்தோடையே எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எப்படியோ இன்றைக்கி போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த நகை விஷயம் வெளியில் வராது, அவங்களே இந்த நகையை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மயிலோடைய அம்மா இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம், இந்த கேஸை இப்படியே முடிக்க விடக்கூடாது, இதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்ணி அதாவது தங்கத்தெல்லாம் திருடிட்டு கவரிங்காக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே திரும்பவும் ஒரு பொய்யை சொல்லி அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர விடாமல் அவங்களுக்கு திரும்பவும் உள்ள ஸ்டேஷனுக்கே போக வைக்கணும் அப்படின்னு கேஸை இழுத்தடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த நகையவே கேட்டிருக்காங்க அவங்க கோர்ட்டில். அந்த மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கவும் ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சு இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லை மேடம், இவங்க நேற்று தானே ஜாமீன் வாங்கிட்டு போனாங்க, எல்லோரும் சைன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லை அவங்க நகை கேட்டிருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு. அப்போது வாங்க சார் எல்லோரும் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொருத்தவங்களாம் சைன் பண்ணுறாங்க. மீனா கூடவே நின்றுட்டுருக்காங்க. மீனாவை நீ அம்மா இங்கே இருக்க, நீ சைன் பண்ணணுமா என்ன அப்படின்னு. இல்லை மேடம் அப்படின்னு சொல்லவும், நீ போய் வெளியில் இருமா அப்படின்னு. அப்புறம் மீனா கொஞ்சமாக சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்றுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு. அப்போது சொல்லுங்கம்மா, நீங்கள் எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க, உங்களுடைய நகை வேணும்னு நீங்கள் கோர்ட்டில் நிபந்தனை வச்சுருந்தீங்க இல்லையா, அப்படி தானே அப்படின்னு. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா எத்தனை பவுன் நகைன்னு சொல்லுங்கள், அதை அவங்கள கொண்டு வந்து உங்களுக்கு இப்போவே என் கண்ணு முன்னாடியே கொடுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நாங்கள் மொத்தம் 80 சவரன் நகை போட்டோம், ஊர் வரையே கல்யாணம் பண்ணி வச்சேன் என் பொண்ணுக்கு, என் பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் தான் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அம்மா நீங்கள் சொன்ன பொய் வரைக்கும் போதுமா, இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அதான் கோர்ட்லேயே அவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதுக்காக இவங்களுக்கு ஜாமீனும் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை மேடம் அது அப்படின்னு, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா, ஏங்க அவங்க வீட்டிலேருந்து போட்ட நகையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா, அவங்க கேட்டிருக்காங்க கோர்ட்டில் நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக மேடம், அவளோட நகை எங்களுக்கு ஒரு துரும்பு கூட வேண்டாம், அவளே இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணி பொய்யான கேஸை எங்கள் மேலே போட்டு உள்ளே தள்ளினப்போ அவளோட நகை மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசிகிட்டு இருக்கவும், ஏப்பா நான் உங்ககிட்ட நகையை மட்டும்தான் கேட்டேன், தேவையில்லாததெல்லாம் பேசாதா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. பாண்டியனும் கோமதியும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே அந்த நகையை கொண்டு வர சொல்லி மீனா கிட்ட சொல்கிறாங்க. வெளியில் என் மருமக இருக்கால அவகிட்ட தான் நகை இருக்குது மேடம், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கையோடு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அதை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் அதையும் கொண்டு வராங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறமா, ஏமா இது தானே உங்களோட நகை, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இது தானே போட்டிங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களும் வாங்கி இது செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாமல் அதுதான் அவங்களுக்கு கவரிங்கன்னு தெரியுமே, அப்படியே ஒரு இதோட வாங்கி பார்க்குறாங்க எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த பக்கம் ராஜ்யம் அரசையும் மட்டும் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு பழனி எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கோர்ட்டுக்கு அதாவது ஜெயிலுக்கு போயிருக்காங்க, கையெழுத்து போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லவும் ராஜி சொல்லவும், என்னம்மா ஏதாச்சும் திரும்பவும் பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, கோர்ட்டில் அவங்க வைலாக்காவோடைய போட்ட நகையெல்லாம் திருப்பி கேட்டிருந்தாங்கல்ல, அதை கொடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அக்காவும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நானாச்சும் கூட போயிருப்பேன்ல அப்படின்னெல்லாம் பழனி சொல்லிட்டு இருக்கவும், விடுங்க சித்தப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களே பார்த்துட்டு வரேன்டா எங்களையும் இங்கேயே விட்டு போயிருக்காங்க, மயிலாக்க கூட போயிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜியுமே. சரிம்மா சரி பார்த்து நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க, நான் போய் என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே அந்த 80 சவரன் கொடுத்ததுக்கப்புறமா அதை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு மயிலா அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு ட்ராமா போடுறாங்க.
என்ன மேடம் இதெல்லாம் எல்லாமே கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கி பார்த்துட்டு என்னம்மா இதெல்லாம் 80 சவரன் நகை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இப்படி எல்லாத்தையும் கவரிங்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. மேடம் எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம், இதுதான் உங்கள் வீட்டில் இருந்து போட்ட நகை அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அது கருத்து போயிருக்கு அப்படின்னு. அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ஐயோ பார்த்தீங்களா மேடம், நான் தான் சொன்னேன் இல்லை, நீங்கள் தான் என் பேச்சைக்கு நம்பலை. அந்த கோர்ட்லேயும் நானும் என் பொண்ணும் என் வீட்டுக்கார் சொன்னது யார் எதையுமே நீங்கள் நம்பலை. எல்லாருமே அவங்க அண்ணனுங்க சொன்னதை சாட்சியாக வச்சு அவங்கள வெளியில் விட்டுட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க பேராசை பிடிச்ச குடும்பம், வரதட்சணை குடும்பம், இப்போது போட்ட நகை திருப்பி கேட்குறோம் அப்படின்னு எல்லாத்தையும் கவரிங்காக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா யார் சொன்னது மேடம் பொய் அப்படின்னு எல்லாம் ட்ராமா போட ஆரம்பிச்சதும் மற்றவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. நாங்கள் 80 சவரன் போட்டதுமே அத்தனையுமே தங்கம், இதெல்லாமே கவரிங்காக இருக்குது, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நியாயத்தை சொல்லணும், உங்கள் கண் முன்னாடி இப்படியெல்லாம் நடக்குது, அப்போது வீட்டில் எவ்வளோ நடந்திருக்கோன்னு நீங்களே கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள் மேடம் அப்படின்னலாம் இவங்க புழுகுறாங்க. அப்படியே மூக்கு சிந்தி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே அதிர்ச்சி இருக்காங்க. என்னம்மா என்ன ஓவராக போய் சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு மீனா பேசவும், என்னம்மா என் முன்னாடி இப்படி பேசுகிற அப்படின்னு. இல்லை மேடம் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு. ஏம்மா அவங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க, அவங்க போட்ட தங்க நகையெல்லாம் இப்படி கவரிங்காக இருந்தால் கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு. மேடம் யார் மேடம் சொன்னாங்க அவங்க போட்டதெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும், என்னம்மா நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. மீனா இங்கே பாரு மீனா, நீ அமைதியாக இருந்திருக்கோ, தேவையில்லாமல் நீ இந்த விஷயத்துலலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு. ஏன் பேசக்கூடாது, என் குடும்பத்து மேலே நீங்கள் அபாண்டமாக பழி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு. மேடம் இங்கே பாருங்க, இவங்க போட்ட நகை இதுதான், மற்றபடி இந்த நகைக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் இதை கவரிங்காக மாற்றவும் இல்லை அப்படின்னு எல்லாம் கோமதி, பாண்டியன், சரவணன் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் மற்றவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது மீனா இருந்துக்கிட்டு, மேடம் இது எப்படி கவரிங்காக மாறுச்சுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன நடந்துச்சு, எப்படி இது கவரிங்காக மாறுச்சு அப்படின்னு. மேடம் அவங்க தங்கம் போட்டிருந்தா தானே அது தங்கமாக இருந்து இருக்கும், அவங்க போட்டது கவரிங் தானே, கவரிங்காக தானே இருக்கும் அப்படின்னு மீனா சொல்லவும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் மேடம் அவங்க 80 சவரன் போட்டதா சொன்னதெல்லாம் போய், அவங்க போட்டது 8 சவரன் தான் தங்கம், 80 சவரன் போட்டதா சொல்லி கவரிங்கை தான் தங்கமாக போட்டு அமைச்சாங்க, எல்லாமே போய் மேடம், இந்த விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏமா இது ஏமா நீ முன்னாடியே சொல்லவே இல்லை, இவங்க இத்தனை பொய்ய சொன்னதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல உங்க வீட்டு ஆளுங்க மேல பொய் கம்ப்ளைண்ட், அப்போ இந்த பொய்யும் இதுல சேர்ந்துருக்குன்னு நீ சொல்லியிருக்கலாம் இல்லம்மா, அப்பவே சொல்லியிருந்தா இது அப்போவே நாங்கள் விசாரிச்சிருப்போம்ல, நீ இப்போ சொல்கிறதுனால எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, இப்படி கவரிங்காக அதாவது நாங்கள் போட்ட தங்கத்தை கவரிங்காக மாற்றினதுக்கப்புறமா இந்த பொண்ணு இப்படி சொல்கிறா, அவங்க போட்டது தங்கம் அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், மேடம் ஏன் மேடம் நம்ப மாட்டேங்க, உண்மையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களா, இந்த விஷயம் எனக்கும் கதிர் இங்கே இருக்காரு இவருடைய ஒய்ஃப்க்கும் இவருக்குமே நல்லாவே தெரியும், ராஜி இவர்கிட்ட சொன்னதா எனக்கு அன்னைக்கு சொன்னான், இவங்க போட்டது கவரிங், இந்த விஷயம் மயிலாக்காக்கு கூட தெரியும், வேணும்னா அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, அவங்க இது தங்கம்னு சொல்கிறாங்களா இல்லை கவரிங்கன்னு சொல்கிறாங்களா, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் இங்கே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகி, என்னம்மா சொல்கிற மீனா அப்படின்னு சரவணன், கோமதி எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே இங்கே மீனாவை பார்த்து கேட்கவும், ஆமாம் அத்தை எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் வீட்டில் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டோம், அதுவும் அவங்களோட வாழ்க்கைக்காக தான், ஆனால் இந்த ஒரு பொய் சொல்லி தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏதோ வசதி இல்லாததுனால அப்படின்னு நான் நினச்சேன், இத்தனை பொய்யோ சொல்லி கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு நகையும் கவரிங்காக போட்டு அனுப்பிச்சிட்டு இப்போது இது தங்கம்னு இப்படி ஒரு நாடகம் ஆடுறாங்களே, இதுக்கப்புறமும் விஷயத்த சொல்லாமல் நான் ஏன் அத்தை மறைக்கணும் நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னலாம் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஏமா நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க, இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது அப்படின்னு. ஏங்க பொய் சொல்லாதீங்க, எங்கள் கண் முன்னாடி தான் நீங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் புருஷன் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, இந்த விஷயம் எனக்கும் ராஜுக்கும் தெரியும், தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் பொய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏமா உங்கள் பொண்ணு வர சொல்லுங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கிட்டே நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே சரி மேடம் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கம்மா போகிறீங்க, ஒன்றும் தேவையில்லை, எங்கள் கான்ஸ்டபிள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, உங்கள் வீடு அந்த எங்கள் கான்ஸ்டபிளுக்கு தெரியும், நான் அவங்கள அனுப்பி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி இங்கேவே அதுவும் ஏன் முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தனியாக போய் கூட்டிகிட்டு வந்தால் மயில்கிட்ட திரும்பவும் போய் சொல்லி கூட்டிகிட்டு வரலாம், அதனால தான் தனியாக அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
இங்கேயே வந்து அவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணியும் மயில் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் பதறி போய் என்னம்மா ஆச்சு, மாமா வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. மயில் நீங்கள் வா மயில், அதான் நகை இருக்குல்ல நகை அப்படின்னு சொல்லவும், ஏமா நீ ஃபோனை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ ஏமா நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அப்படின்னு. மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. ஏமா நீ கிளம்பி உடனே ஸ்டேஷனுக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அது வந்து அப்படின்னு. என்னம்மா மேடம் வந்துன்னு இழுத்துட்டு இருக்க, சீக்கிரம் வாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிட்டு கிளம்பி வரத்துக்காக வந்துட்டுருக்காங்க. கான்ஸ்டபிளுமே போகிறதா வேணாவா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணை வர சொல்லியாச்சுல்ல, அந்த பொண்ணே வருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அப்படி அவங்க வரலைன்னா போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து மயிலுமே வந்துடுறாங்க. இங்கே எல்லாருமே நகை கவரிங் அப்படின்னு தெரிஞ்ச அந்த அதிர்ச்சிலே இருந்துகிட்ருக்காங்க. அப்போது அவங்க வந்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏம்மா உள்ளவாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுமோ, மாமா அப்படின்னு பாண்டியன் வீட்டாரங்களை மட்டும்தான் அவங்க கவனிக்கிறாங்கம்மா, அது எதையுமே கவனிக்கிறதில்ல. அப்போது நகை பாக்ஸை முடி வைக்கவும் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் மயில் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏம்மா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்களுக்கு எத்தனை சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் மேடம் அப்படின்னு திருன்னு முடிக்கிறாங்க. ஏமா ஏதாச்சும் வாயை தந்து பட்டுன்னு பதில் சொல்லுமா அப்படின்னு திட்டுறாங்க. அப்போது 80 சவரன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லவும், அப்போது உங்கள் வீட்டு சைட்லேருந்து போட்டது எல்லாமே தங்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஆனால் உங்கள் அம்மா இப்போது அது கவரிங்காக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அந்த நகை திரும்பி வந்ததுக்கப்புறமா அது கவரிங்காக இருக்குது, அவங்க தங்கத்தை மாற்றிட்டு கவரிங் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. எது உண்மை எது போய்மா? உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் 80 சவரன் உங்கள் அம்மா போட்டது தங்கம்மா, அப்போது இவங்க தான் அதை மாற்றி வச்சுட்டாங்களா, ஏதாச்சும் பதில் சொல்லுங்கம்மா, உங்கள் அம்மா சொல்கிறது உண்மையா இல்லை இதோ இங்கே இருக்காங்களே மீனா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை அப்படின்னு. ஆமாம் மேடம் அப்படின்னு. அவங்க இதெல்லாம் கவரிங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் மேடம், ஏற்கனவே அவங்க போட்டதில் 8 சவரன் மட்டும்தான் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுமா உண்மை எது போய் நீ இப்போ சொல்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மயில் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அம்மா பொய் சொல்லி நம்ம எந்த நிலைமைக்கு வந்து நின்னோம், இப்போவும் என் வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு பொய்ய சொன்னாங்க, அதையும் நம்ம சொல்லி இப்போவும் நம்மளை யாருமே ஏற்றுக்காம அதே கோவத்தோடு தான் இருக்காங்க. அதனால் இப்போவும் நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா நாம் தான் மாட்டிப்போம், நம்மளோட வாழ்க்கை அப்புறம் அந்த இடத்துல நின்றோம், அம்மாவோட பேச்சை கேட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசிக்கிறாங்க. அப்போது மயிலோட அம்மா செய்கை பண்ணுறாங்க, ஆமான்னு சொல்லு அப்படின்னு. அப்போது மயில் யோசிச்சுக்கிட்டே ஏமா ஏதாச்சும் சொல்லுமா அப்படின்னு கேட்கவும், மேடம் இல்லை மேடம் எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போது மீனாக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ உண்மையை சொல்லிட்டாங்க மயிலாக்கா, இப்போயாச்சும் பொய் சொல்லாமா அப்படின்னே சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க மீனாவுமே. அப்போது மயிலோடைய அம்மா பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மயில் என்ன சொல்கிற நீ, இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இப்படி சொல்லாத மயில், நீ உண்மையை சொல்லு மயில், நான் உன் புருஷனோட உன்னை சேர்ந்து வாழ வைக்கிறேன். எங்கே நீ பொய் சொல்லிட்டா அவங்க உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க கூட வாழ மாட்டாங்க, இப்படி அவங்களுக்கு நியாயமாக பதில் சொல்கிறதுனால உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவாங்கன்னு போய் தப்பாக எடை போடுறத மயிலே, நீ உண்மையாக சொல்லிட்டேன்னா, அதாவது பொய் சொல்லிட்டேன்னா அவங்க உங்க கூட சேர்ந்து வாழ ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னலாம் அவளுடைய அம்மா சொல்கிறாங்க. ஏமா உங்கள் பொண்ணே ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குமா அவங்க தேவையில்லாமல் உங்கள் பொண்ணை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, இப்போ புரியுது இந்த பொய்க்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு. நீங்கள் பொய் சொல்லி தான் உங்கள் பொண்ணு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்திருந்தாலே உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. போய் தப்பு நீங்கள் பண்ணிவிட்டு கவரிங் நகையை போட்டுட்டு அவங்க மேலேயே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது மீனா இருந்துக்கிட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மேடம் இப்போ நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவங்க போட்டது தங்கம் அப்படின்னு போய் சொல்லி கவரிங் நகையை போட்டுட்டு எங்கள் குடும்பத்து மேலே பழிய போடுறாங்க, நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மீனா சொன்ன உடனே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக மயில் மீனா நான் தான் உண்மையை சொல்லிட்டேன், எதுக்கு மீனா இப்படி வீட்டாளுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, வேண்டாம் மீனா, மாமா நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, நான் சொன்ன பொய்யில் இதுவும் ஒரு பொய் தான் மாமா, உண்மையிலே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 8 சவரன் தான் தங்கம் போட்டாங்க, என் அம்மா தான் இது எல்லாமே காரணம், இது எல்லாத்துக்குமே பொய் சொன்னது அவங்க தான், ப்ளீஸ் மாமா நான் தான் இப்போ உண்மையை சொல்லிட்டேன்ல மன்னிச்சிருங்க, இந்த கேஸை இதோடு முடிச்சுட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டியன் வீட்டார் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஸோ மயில் கூட சேர்ந்து சரவணன் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக வாழ போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. மயிலோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.